பொதுவாக ஒருத்தர் சொன்னார், பாஸ்டருக்கு மட்டும் நான் பார்த்தேன் பாஸ்டர், நான் தசம்பவம் காணிக்கலாம் கொடுத்துட்டுருக்கிறேன், ஆனால் எங்கள் பாஸ்டர் சைக்கிளில் வந்தவர் காரில் போகிறாரு, கொடுத்த நானும் அப்படியே இருக்கிறேன், இது நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லுங்கங்கிறாரு. ஓஹோ, நம்மளை ஏதோ சிக்க வைக்கிறான் போல தெரியுது. ஏன்னா இதை பேசுங்க வர பாஸ்டர்களை என்னை அன்பின் மழையினால் பொழிவாங்க. அப்போ நான் சிரித்து சொன்னேன், இப்போது நீங்கள் ஒருத்தர் லெட்டர் எழுதி போடுறீங்க, அட்ரஸ் சரியாக இருந்தால் என்ன செய்யும்? அட்ரஸ் தப்பாக இருந்தால் அவ்வளோதான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறேங்கிறீங்க, அவன் ஆசீர்வத்துக்கு பாத்திரமானா இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் எங்கே வரும்? நிறையா பாஸ் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நீங்கள் பாத்திரவானா இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம், அவ்வளோதான் காரியம். ஒரு ரகசியத்துக்கு மேலே எப்படி சொல்லித்தரது? இந்த மாதிரி ரகசியத்தில் பாஸ் சொல்லித்தர மாட்டோம், நான் சொல்லித்தரேன். சைக்கிளில் வந்த பாஸ்டர் காரில் போகிறாரு, நீ சைக்கிளில் வந்த ஆள் நடந்து போயிட்டு இருக்கிற, பாஸ்டர் மேலே குறை சொல்கிற. ஏன்னா நம்மளுடைய மெத்தட் அப்படித்தான். நீங்கள் அவங்கள ஆசீர்வச்சு பாருங்கள், யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரும் குறை சொல்லாதீங்க, எல்லாத்தையும் கனப்படுத்தி அவன் பிரச்சனையே தான் இருப்பான், ஆசீர்வதிங்க. அவனை ஆசீர்வதிக்க அவன் தகுதியே கிடையாது, ஆசீர்வதிங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதற்கு பாத்திரவானா இல்லைன்னா பயப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் யாரை பார்த்தாலும் என்ன செய்யலாம்? ஆசீர்வதிங்க, சபியாதிருங்கள். வேதம் சொல்லுதா? நீங்கள் சபிக்கிற போது, வாய் தவறி சபிக்கும் போது சாபம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துடும், நமக்கு வந்துடும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளோட குடும்பங்களில் நம்ம பாட்டு பாடுறோம், ஏசு ராஜான்னு பாடுறோம், ராஜா பாட்டு பாடுறோம், அப்படித்தானே பாடுறோம். ஆனால் அவரோட பிள்ளைன்னு சொல்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி ஆக்குறோம். அப்போ ஒரு பொய் பாட்டு தானே பாடுறோமோ? நான் தப்பாக சொல்கிறனோ? நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் உரிமை யாருக்கு விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அப்பாட்ட சொல்லுங்க, நீங்கள் ராஜா, நான் ராஜா விட்டு போனால் ராஜாமா இருக்கணும். எதையுமே தெளிவாக நம்ம பெற்றுக்கொள்ளாத காரணம். சரி,